பங்கு பெற செய்தாரே. ஏற்புடையோ தம்மாட்சியிலே பங்கு பெற செய்தாரே. வருவோமே மகிழ்வோமே இன்று, பணியோடு இணைவோமே இன்று. வருவோமே மகிழ்வோமே இன்று, பணியோடு இணைவோமே இன்று. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலைவாழ்வை பெறுவர் என்று இயேசு இந்த நற்செய்தியிலே கூறுகிறார். இயேசுவிடம் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் நம்பிக்கை கொள்ளுகிறோம். நம்பிக்கை கொள்வது என்பது நம்பிக்கை அறிக்கையை அறிக்கையிடுவதில் வெளிப்படுவது அல்ல. மாறாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலே அந்த நம்பிக்கையின் வெளிப்பட வேண்டும். எவ்வாறு என்றால், கிறிஸ்தவனுடைய வாழ்விலே வருகின்ற இன்பத்திலும் துன்பத்திலும் கண்ணீரிலும் மகிழ்ச்சியிலும் அவனுடைய நம்பிக்கை கடவுள் மேல் ஆழமானதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் அல்லது அவள் இயேசுவை நம்பக்கூடியவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்விலே நம்முடைய நம்பிக்கையானது நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் கடவுள் மேல் ஆழமானதாக இருக்கின்றதா என்ற சிந்தனையோடு இந்த பலியிலே நாம் அனைவரும் இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியே, என்னை பலப்படுத்தும். ஆவியே, என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. இறைவா, உலக மீட்புக்காக பாஸ்கா பலியை ஏற்படுத்திய நீர் உம் மக்களின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்ப்பீராக. அதனால் எங்கள் தலைமை குருவாம் கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி அவர் எங்களை போன்று இருப்பதால் எங்களை ஒப்புரவாக்கி உமக்கு இணையாக இருப்பதால் எங்களை மன்னிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 27 முதல் 33 வரை. அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாகவா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன். தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றே உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே.
நீங்காத நிழலாகவா இறைவா, ஒரு போதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோ பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 31 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகைச் சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலைவாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காணமாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, மண்ணுலகு சார்ந்தவை விண்ணுலகு சார்ந்தவை என்ற 2 வகைகளை பற்றி இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறுவதாக நாம் பார்க்கின்றோம். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி சிந்திப்பவர்கள் கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளாதவர்கள். விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சிந்திப்பவர்கள் கடவுள் மேல் நம்பிக்கை உடையவர்கள். இதை கேட்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே ஒரு நெருடல் ஏற்படலாம். காரணம், இவ்வுலகில் வாழும் நாம் இவ்வுலக காரியங்களை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியுமா? இவ்வுலக வாழ்வின் தேவைகளுக்காக உழைக்காமல் இருக்க முடியுமா என்ற கேள்விகள் நம்மிலே எழலாம். உண்மைதான், நியாயமான கேள்விகள் தான். அன்புக்குரியவர்களே, இவ்வுலக காரியங்களை பற்றி மட்டும் நான் சிந்தித்து கொண்டே இருந்தோம் என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி எப்பொழுது நாம் சிந்திக்க போவோம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இவ்வுலகில் வாழும் நாம், இவ்வுலக காரியங்களை செய்து கொண்டிருக்கும் நாம் அவற்றில் பற்று கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நம்மால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது. நாம் கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளாதவர்களாக மாறிப்போவோம். இயேசு உலகிற்கு வந்தார், கடவுளால் அனுப்பப்பட்டார், மனித சாயலை எடுத்தார். ஆனால் மண்ணுலகு சார்ந்த காரியங்களில் தன்னை அவர் உட்படுத்தி கொள்ளவில்லை. தனக்கும் கடவுளுக்குமான உறவிலே
ஆழப்படுத்தி கடவுளையும் தன்னுடைய தந்தையாக கொண்டு தன்னுடைய வாழ்வை இயக்கி கொண்டிருந்தார். கடவுளுக்கும் தனக்கும் உள்ள உறவு ஆழமானதாக இருந்தமையால் அவரால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றியே எண்ண முடிந்தது, பேச முடிந்தது, செயல்பட முடிந்தது. பிறரையும் விண்ணுலகு சார்ந்தவற்றை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்க அவருடைய வாழ்வு உதவியது. மண்ணுலகு சார்ந்தவை பற்றி அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இதனால் அவரை தம் ஆவியால் அளவின்றி நிரப்பினார் கடவுள். திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பேதுரு கூறுகிறார், கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று. அன்புக்குரியவர்களே, தூய ஆவியால் நிரப்பப்பட்ட இயேசு நன்மை செய்யக்கூடியவராக இருந்தார். அந்த ஆற்றலை தூய ஆவியானவர் இயேசுவுக்கு கொடுத்தார். அவர் கடவுளோடு கொண்டிருந்த ஆழமான உறவினால் இந்த நன்மையை அவர் பெற்றுக்கொண்டார். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், விண்ணுலகு சார்ந்தவையை பற்றி இயேசு நாடியதால் நன்மையின் ஊற்றாயிருக்கும் கடவுளிடமிருந்து நன்மைத்தனத்தை கற்றுக்கொண்டார். எனவே அவருடைய வாழ்க்கையில் நன்மைத்தனம் வெளிப்பட்டது. அவருடைய போதனையில், அவருடைய புதுமையில் நன்மைத்தனம் வெளிப்பட்டது. கடவுளை நன்மையின் ஊற்றாக இயேசு பார்த்தார். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே அவர் கூறுகிறார், கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மை அற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் என்று. தாமும் நன்மை செய்யதான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்தவர் கடவுள் நன்மை உள்ள கடவுளாக, நன்மைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறார். எனவே நானும் நன்மை செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்பதை இந்த வார்த்தையின் வழியாக அவர் வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, மேலும் மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அந்த தொழுகை கூடத்தில் இருந்தவர்களிடம் இயேசு வினா எழுப்புகிறார். கை சூம்பியவருக்கு குணமளிப்பதற்காக அவரை நடுவே வா என்று இயேசு அழைக்கிறார். ஆனால் நன்மை செய்யக்கூடிய மனதிலே இயேசு இருந்தாலும், நிலையிலே இயேசு இருந்தாலும், அங்கிருந்தவர்கள் நன்மையை விரும்பக்கூடிய மக்களாக இல்லை. ஓய்வு நாளில் எதற்காக நன்மை செய்கிறார் என்ற கேள்வியை தான் எழுப்பினார்களே ஒழிய, நன்மை எந்த நாளில் செய்யப்பட்டால் என்ன என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் அன்புக்குரியவர்களே, இயேசு கடவுள் நன்மையை வெளிப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறார், நன்மையின் ஊற்றாக இருக்கிறார். எனவே நன்மையை நாமும் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பின்னணியிலே கை சூம்பியவருக்கு அங்கு நலம் அளிப்பதை நாம் காண்கின்றோம். ஆக இயேசுவை போல தூய ஆவியாரின் கொடைகளால் அளவின்றி நாமும் நிரப்பப்பட வேண்டும் என்றால் நாமும் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி நாட வேண்டும். அப்போது நாமும் இயேசுவை போல நன்மையை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக, நன்மைத்தனத்தின் ஊற்றை கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ்வோம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அன்புக்குரியவர்களே, ஏன் நம்மால் நன்மைத்தனத்தை வெளிப்படுத்த முடியவில்லை? பல நேரத்தில் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு 2 தடைகள் இருப்பதை நான் காண்கின்றேன். ஒன்று, ஈர்ப்பு மண்ணுலகு சார்ந்தவற்றில் அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது, பலனை எதிர்பார்க்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்கின்றோம். முதலிலே ஈர்ப்பு மண்ணுலகு சார்ந்தவற்றிலே அதிகமாக இருப்பதை நாம் காண்கின்றோம். தொலைக்காட்சி பெட்டியை நாம் திறந்தால் இடைவிடா கொண்டாட்டங்களாக திரைப்படங்களும் நாடகங்களும் அங்கு ஒளிபரப்பப்படுகின்றன. இணையதளத்தை நாம் நேரம் போனாலும் பரவாயில்லை என்று இணையதளத்தை திறந்து வைத்து நேரத்தை நாம் செலவழிக்கின்றோம். நம் கையில் இருக்கும் அலைபேசியை வைத்து கொண்டு மணிக்கணக்காக அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மூன்றிலும் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கின்றது. எனவேதான் நாம் இந்த மண்ணுலகு சார்ந்த காரியத்திலே அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக மாறிப்போகிறோம்.
ஆனால் இவற்றில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு கடவுளுக்குரிய காரியத்திலே இருப்பதில்லை. உதாரணமாக, திருப்பலி 1 மணி நேரத்திற்கு மேலாக குருவானவர் வைத்தார் என்றால் நாம் அங்கு அமர்ந்து முணுமுணுக்கின்றோம். ஃபாதர் என்ன 1 மணி நேரத்துக்கு மேலே பூசை வச்சுட்டு இருக்கிறாரு, பூசை எழுத்துட்டு இருக்கிறாரு, இவருக்கு வேற வேலை இல்லையா என்று குறை சொல்லக்கூடிய மக்களாக, குறை கூறக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. காரணம், ஈர்ப்பு என்பது இங்கு இல்லை. 3 மணி நேரம் திரைப்படத்தை பார்த்து முடிந்த பிறகு அடட உடனே முடிஞ்சிருச்சே என்று சொல்லக்கூடிய நாம், திருப்பலியை 1 மணி நேரத்துக்கு அதிகமாக குருவானவர் வைத்தார் என்றால் முணுமுணுக்கின்றோம். காரணம், மண்ணுலகு சார்ந்தவற்றில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு கடவுளுக்குரிய காரியத்திலே அல்லது விண்ணுலகு சார்ந்தவற்றிலே இருப்பதில்லை. ஒரு உதாரணம் தான் நான் சொன்னேன் அன்புக்குரியவர்களே. இது போன்ற பல காரியங்கள் நம்முடைய வாழ்விலே அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, நாம் உள்ளம் கவரக்கூடிய மண்ணுலகு சார்ந்தவற்றிலிருந்து விண்ணுலகு சார்ந்தவற்றிற்கு அந்த ஈர்ப்பை நாம் பதிய வைக்க வேண்டும். இது மிகவும் கடினமானது தான். ஆனால் இயேசு இதை தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக, பலனை எதிர்பார்க்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம்மால் ஏன் விண்ணுலகு சார்ந்தவற்றை நாட முடியவில்லை என்றால், நமக்கு அதனால் எந்த பலனும் கிடைப்பதில்லை என்று நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் அதுவல்ல உண்மை. அன்புக்குரியவர்களே, இவ்வுலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், பெற்றுக்கொள்வதுதான் மகிழ்ச்சி இருக்கிறது, கொடுப்பதில் மகிழ்ச்சி இல்லை. எனவே எந்தெந்த காரியங்களை உலகிலிருந்து உன்னால் பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த காரியங்கள் அனைத்தையும் உன்னுடைய வாழ்விற்கு என்று வைத்துக்கொள் என்று இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு, பகிர்வு, தியாகம் போன்றவற்றை கொடுப்பதற்கு நம்முடைய மனம் முன் வருவதில்லை. காரணம், அதிலே நமக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏனென்றால் அது கொடுக்கப்படுகின்றது. அந்த கொடுத்தலிலே மகிழ்ச்சி இல்லை என்று இந்த உலகம் கற்பிக்கின்றது. எனவே நாம் அதை செய்வதற்கு தயாராக இல்லை. நான் இதை கொடுத்தால் எனக்கு இன்பம் கிடைக்கும் என்று நம்முடைய இயேசு கூறுகிறார். ஆனால் நாம் இந்த அன்பையும் பகிர்வையும் தியாகத்தையும் கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக துன்பம் தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, கொடுத்தலில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை இயேசு தன்னுடைய வாழ்விலே நிரூபித்து காண்பித்திருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 6 முதல் 11 வரை உள்ள இறை வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இயேசு அங்கு கொடுக்கிறார். தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து மனிதனுக்காக மனிதனாக பிறக்கிறார், தன்னை கொடுக்கிறார். அந்த கொடுத்தலிலே துன்பம் இருந்தது, வேதனை இருந்தது, கண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த கொடுத்தலிலே துன்பத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் இயேசு மகிழ்ச்சியை கண்டார். கொடுத்தலின் மகிழ்ச்சியை எப்போது நாம் உணருவோம் என்றால், விண்ணுலகு சார்ந்த காரியத்தை நாடுகின்ற பொழுது, எனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் செயல்படுகின்ற பொழுது இது நமக்கு கிடைக்கும் அன்புக்குரியவர்களே. எனவே விண்ணுலகு சார்ந்தவற்றை நாடி கடவுளின் ஆவியால் நிரப்பப்பட்டு விண்ணுலகு சார்ந்தவை பற்றிய வார்த்தைகளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறியதை நினைவில் கொண்டு வாழ முற்படுவோம். அப்பொழுது நாமும் இயேசுவை போல கடவுளால் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டவர்களாய் மாறுவோம். கடவுளின் வார்த்தைகளை இந்த உலகிற்கு எடுத்துச் செல்லக்கூடிய மனிதர்களாக மாறுவோம். தூய ஆவியாரின் கொடைகளால் அளவின்றி நிரப்பப்பட்டவர்களாக நாம் மாறுவோம். இதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? நம்முடைய மனம் வருகிறதா? அதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஈர்ப்பு, மனுலகு சார்ந்தவற்றில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பை நம்மிடமிருந்து களைந்தெறிவோம். இயேசு விரும்பக்கூடிய கொடுப்பதிலே மகிழ்ச்சி கண்டு பலனை எதிர்பார்க்காமல் பிறருக்காக நம்முடைய வாழ்வை தியாக பலியாக்க முன்வருவோம். இறைவன் நம்முடைய வாழ்வை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உனக்கென நான் தரும் காணிக்கையை
உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பத மலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பத மலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலை அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி வாழ்த்துவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சிய நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மறுவனவாக.
அவர் பாடுபட உடங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என
போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக
எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய எழுந்தில் இருக்கக்கூடிய இயேசுவை உற்று நோக்கி பார்ப்போம். கடவுளால் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டவர் இவர்தான். கடவுளுடைய வார்த்தைகளை பேசுவதற்காக வந்தவர் இவர்தான். தூய ஆவியால் நிரப்பப்பட்டு நன்மையை செய்தவரும் இவர்தான். இனி நாம் அனைவரையும் நன்மை செய்யக்கூடிய மக்களாக, தூய ஆவியால் நிரப்பப்பட்ட மக்களாக, கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாக, கடவுளால் அனுப்பப்படக்கூடிய மக்களாக வாழ அழைக்கின்ற இறைவன். அதற்காக தான் இந்த உலகத்திலே நாம் உருவாவதற்கு கடவுள் திருவுளம் கொண்டார், நம்மை படைத்தார். எனவே நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். எவ்வாறு ஒரு குயவன் தன்னுடைய விருப்பத்தைப் போல அந்த களிமண்ணை பயன்படுத்தி மக்களுக்கு பயனுள்ள வகையிலே மாற்றுவானோ, அதே போல நம்மையும் கடவுள் பயன்படுத்த நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து இந்த பாடல் வழியாக அவரை புகழ்வோம். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணாய், உன் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணாய், உன் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. குயவன் நீ களிமண்ணாய், உன் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணாய், உன் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும்
பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி உந்தன் கருவியாய் பயன்படுத்தும். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி உந்தன் கருவியாய் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணாய், உன் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணாய், உன் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணாய், உன் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணாய், உன் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். இயேசுவே, எங்கள் வாழ்வின் ஊற்றானவரே, இதோ உம்முடைய கரத்திலே எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தாரை அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். நன்மையின் பிறப்பிடமாய் இருக்கக்கூடியவரே, நன்மையின் ஊற்றாய் இருக்கக்கூடியவரே, நாங்களும் நன்மை செய்யக்கூடிய மக்களாக எங்களை மாற்றியறலும். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் இந்த உலக காரியங்களிலே பற்று வைத்து எங்களுடைய வாழ்வை இயக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலக சார்ந்த காரியங்கள் ஈடுபடுகின்ற பொழுது உம்மை நாங்கள் மறந்து போகின்றோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம்மை போல கடவுளுடைய திருவுளத்தையே நாடக்கூடிய மக்களாக எங்களை மாற்றியறலும். ஆண்டவரே, கடவுளுடைய வார்த்தைகளை மட்டுமே பேசக்கூடிய மனிதர்களாக எங்களை மாற்றியறலும். ஆண்டவரே, தூய ஆவியால் முழுவதுமாக நிரப்பப்பட்ட மனிதர்களாக, தூய ஆவியின் கொடைகளை பெற்றவர்களாக, தூய ஆவியானவருடைய வல்லமையை பெற்று உம்முடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மனிதர்களாக எங்களை மாற்றியறலும். ஆண்டவரே, உம்மேல் ஆழமான நம்பிக்கையை வைக்கக்கூடிய மனிதர்களாக எங்களை மாற்றியறலும். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஈர்ப்பிலிருந்து, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் பலனை எதிர்பார்க்கக்கூடிய நிலையிலிருந்து எங்களை மீட்டறலும். ஆண்டவரே, விண்ணுலகு சார்ந்தவை பற்றியே நாடுவதற்கு, அதை பற்றிய சிந்திப்பதற்கான ஆற்றலை தந்தரலும். ஆண்டவரே, இதோ குயவனை போல நீர் எங்களுடைய வாழ்விலே வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். அப்பா, உண்மையில் நாங்கள் ஆழமான நம்பிக்கையை வைக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கையின்மையை
எங்களிடமிருந்து நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே சிறப்பாக எங்களுடைய குடும்பத்திற்காக எங்களுடைய சமூகத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா பெருந்தொற்றினுடைய 2வது அலையை வந்து கொண்டிருப்பதை எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதிலிருந்து விடுபடுவதற்கான வழிகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள புரிந்து கொள்ள எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஆற்றலினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இந்த தொற்றிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தந்தரலும் ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் எப்பொழுதுமே உடல் நல சுகத்தோடு உடல் நலத்தோடு வாழ்வதற்கான வரத்தை தந்தரலும் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக உம்முடைய அன்பு கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். கடவுளை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றியறலும். உம்மை போல இந்த உலகத்திலே ஒளியின் மக்களாக வாழ்வதற்கான வரத்தை எங்களுக்கு தந்திரல வேண்டுமா? எங்களை முழுவதுமாக உம்முடைய அன்பு கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தே பாஸ்காருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மேற்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாம நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேச நீதானையா, இதுவரை உத்தவி நீரே.
எபினேச நீதானையா, இதுவரை உத்தவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன்.